தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஸ்டாலினை எதிர்த்து பெண் வேட்பாளர் போட்டி. ஸ்டாலினை எதிர்த்து பெண் வேட்பாளர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் ஏறத்தாழ 4 முறை தொடர்ச்சியாக போட்டியிட்டு வெற்றி பெறுவர் ஸ்டாலின். முன்பு அவர் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டார். தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு அவர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கடந்த சட்டசபை தேர்தலை விட 15,000 வாக்குகள் குறைவாக திமுக வேட்பாளர் பெற்றிருந்தார். இது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் குளத்தூரில் ஸ்டாலின் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. அவரை எதிர்த்து ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார். ஸ்டாலினை எதிர்த்து ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார். அது அதிமுக வேட்பாளர் கிடையாது, ஒரு பிரபல கட்சியின் தலைவர். ஆம், நேற்றைய தினம் புதிதாக கட்சி ஆரம்பித்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுகிறார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் குளத்தூரில் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டவர். தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தற்பொழுது ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுகிறார். தலித் வாக்குகளை மையமாக வைத்து அவர் போட்டியிடுகிறார். குளத்தூரில் தலித் வாக்குகள் அதிகமாக உள்ளனர். தலித் வாக்குகளை குறியாக வைத்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுகிறார். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஸ்டாலினுக்கு கடுமையான போட்டியை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.